ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சம்மர் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இயற்கையை வச்சு இந்த சம்மரில் எப்படி நம்ம விவசாயத்தை காப்பாற்ற போகிறோம், அதே போல் இந்த சம்மர் சீசனில் என்னென்ன மாதிரியான காய்கறிலாம் வளர்க்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சம்மர்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் மல்ச்சிங்கை காய்ந்த இலைகள், தேங்காய் நார், வைக்கோல் இந்த மாதிரி பொருளை வச்சுலாம் பண்ணலாம். இது மண்ணோட அப்படியே ஈரப்பதத்தை தக்க வச்சு காப்பாற்றும், மண் வெப்பத்தை குறைக்கும். ரெண்டாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் கூலிங் லிக்விட், அப்படின்னா இயற்கை குளிர்ச்சி திரவங்கள். அதில் பஞ்சகாவியம், தேமோர் கரைசல், இது ரெண்டுத்தையும் தெளித்தோன்னா இயற்கையாகவே மண்ணை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோ போடுறேன். அதில் எப்படி பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். மூணாவதாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் சீசனில் என்ன மாதிரி தாவரங்களை பயிரிடலாம்னு. ஃபஸ்ட்டு நம்ம செடி வகையில் பார்க்கலாம். அதில் தக்காளி, மிளகாய், கொடமிளகாய், கத்திரிக்காய் போன்றவற்றை பயிரிடலாம். அதுக்கப்புறம் கொடி வகைகள்னு பார்த்திங்கன்னா பீர்த்தங்காய், புடலங்காய், சொரக்காய், பாவற்காய் போன்ற விஷயங்களை பயிரிடலாம். அப்புறம் லாஸ்ட்டு கீரை. இதில் முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, பொன்னாங்கண்ணி போலவற்றை நட்டு வைக்கலாம். கெமிக்கலுக்கு பதிலாக இந்த சம்மரில் இயற்கை விவசாயத்தை நம்பிக்கை வச்சு மண் நலம் மட்டும் இல்லை, நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்றாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா இயற்கை விவசாயம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதனா டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.